தற்போதைய அழுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கையர்கள் ஒருவருக்கொருவர் மிதமிஞ்சிய கரிசரணையை காண்பிக்கின்றனர். இழப்புகளுக்கும் மீட்சிக்கும் இடைப்பட்ட தருணத்தில் ஒருமைப்பாடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொடர் உதவிகள் மற்றும் ஆதரவுமே நாட்டுக்கு இன்றி அமையாததாகும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. டெத்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களில் பல நூற்றுக்கணக்கானோர் பலியாகி இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தங்களுடைய இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கைக்கு சர்வதேச நாடுகள், அரசு சார்பற்ற அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையின் நிலவரம் தொடர்பில் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பதற்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பல விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. டெக்வா சூறாவளியின் விளைவாக கடந்த வெள்ளிக்கிழமை மிக மோசமான மண் சரிவு மற்றும் அதிக மழைவீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு என்பன பதிவான நிலையில் இலங்கையின் தற்போதைய நிலவரத்தை உன்னிப்பாக தாங்கள் அவதானித்து வருகின்றோம் என்றும் இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பெருக்காக அமைய அண்மைய அனர்த்தம் காணப்பட்டிருந்தது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது. இவ்வனர்த்தத்தினால பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தும் காணாமல் போயும் இருப்பதுடன் லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகம் மிக நெருக்கமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கமைய கொழும்பில் இருக்கிற ஐநா அலுவலகத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஊடாக உள்நாட்டு மனிதாபிமான உதவிக்குழு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதுடன் ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கான மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஐக்கிய நாடுகள் கிளை அலுவலகத்தின் அனுசரணையுடன் கூட்டு உதவி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது.